ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஊமை விழிகள் படத்தின் பின்னணி இசையை பார்த்த பிறகுதான் இளையராஜா தனது பின்னணி இசையில் மாற்றத்தை புகுத்தினார் என்று கங்கை அமரன் கூறினார். அண்ணா இளையராஜா வேற படங்களுக்கு பார்க்க வர மாட்டார். எந்த படங்களையும் ப்ரிவியூ ஷோ பார்க்க வர மாட்டார். எங்களுக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் கூப்பிடுவாங்க. எங்களை தான் சொல்லுவாங்க, சார் ப்ரிவியூ ஷோ வந்துட்டு மேனா தியேட்டரில் ஏஎம் ராஜேஸ்வரி இருக்கு, அது பக்கத்தில் மேனா தியேட்டரும் இல்லை, அவங்க ஷோ போட்டிருந்தாங்க. நான் அண்ணாட்டு சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்கன்னா விஜயகாந்த் படம், நீ வந்து பார்க்கணும், வானா போடலான்னா நான் தான் வரது இல்லைடா, நீ வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வரோம். ஞாபகம் அவங்களுக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னே அதில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, வந்து பார்த்தா படம் பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. இவங்க என்ன புத்திசாலித்தனமான வேலை பண்ணாங்கன்னா, ஃபைட்டில் மியூசிக் போடல, வெறும் அந்த இதான் சத்தம், அந்த ஒரிஜினல் சவுண்ட்லேயே விட்டாங்க. நல்லா இருக்கு. நான் பார்த்து ஃபைட்டுக்கு மியூசிக் இல்லாமல் நல்லா இருக்குன்னா, அதற்கப்புறம் தான் இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போடுறதில்லை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.